கத்தாவே கத்தாவேன்னு கத்துறதுலாம் இருக்கட்டும், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. ஆளுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். அப்புறம் அம்புட்டு ஜாமானின் தூக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே போட்டிருக்காங்க. ஆனால் கூட என்ன ஆகலை, கொந்தளிப்பு நீக்கல. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போனவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். என்னையா வேலை பார்த்துருக்க, நீ பார்த்த ஒரு வேண்டாத வேலையால் இங்கே பாரு என்னெல்லாம் கதையே வேற மாதிரி என்ன பண்ணிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்றாங்க. தூக்கி இந்த கடலில் போட்ட உடனே கடல் என்ன ஆயிடுச்சான், அமைதியா மாறிடுச்சான். அப்போ ஜபம் பண்ணி தீராத பிரச்சனை நோக்கத்துக்கு நேராக திரும்பும் போது தீருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னன்னு பார்த்து கத்தாவே கத்தாவேன்னு கத்திக்கிட்டே இருக்கியப்பா. கத்தாவே கத்தாவேன்னு கத்துறதுலாம் இருக்கட்டும், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. ஓ ஷப்லாட்டா லாப்ரஹாண்டலே. ஆமென். அப்படின்னா என்னன்னா, கத்துறது முக்கியம் இல்லை, சித்தம் செய்கிறது தான் முக்கியம். நம்ம ஆள்கள் நிறைய பேருக்கு என்னன்னா, ஒன்று ஆண்டவரே நல்லா இருக்கட்டும், சொன்னதை செய். ஆமென் ஆமென் ஆமென். கத்தாவே கத்தாவேன்றது இல்லை, கர்த்தர் சொன்னதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ப்ரேயர், இட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் த பர்பஸ். வெறும் ஜபன்றதுனால அப்படியே எல்லாம் இல்லை, ஜபம் பண்ணுங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு என்று என்ன நியமித்தாரோ அதை முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஆமென் ஆமென். பாருங்க, இட்ஸ் a blessing. நீ நினைக்கலாம் இது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், இது ஒரு ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கடவுள் உங்களுக்காக வச்ச அந்த வழியை கண்டுபிடிச்சி அந்த நடத்தலுக்கு நீங்கள் வந்து நின்னீங்கன்னா கஷ்டப்படாமலேயே உங்களுக்கு காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். சுலபமாக உங்களுக்கு வேலைகள் நடக்கும். ஆமென்.